ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இந்த வீடியோ எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கவுன்சிலிங் வந்துட்டு நான் எப்படி அட்டெண்ட் பண்ணேன், கவுன்சிலிங் ஹாலில் என்ன கேட்டாங்க, என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் கேட்டாங்க, என்னென்ன கொஷின்ஸ் கேட்டாங்க, அதை வந்துட்டு அப்புறம் கவுன்சிலிங் வந்து வேக்கன்சியெல்லாம் எப்படி பார்த்தேன், எப்படி வந்துட்டு நான் வேக்கன்சி சூஸ் பண்ணேன், அந்த டிபார்ட்மெண்ட்ஸ் எல்லாம் நம்ம எப்படி காலியாகிறது நமக்கு எப்படி தெரிஞ்சுக்கிறது, இந்த டீட்டெயில்ஸ் தான் உங்களோட நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். நான் வந்துட்டு கவுன்சிலிங் வந்துட்டு எனக்கு வந்து மண்டே வந்து செகண்ட் பேட்ச் கவுன்சிலிங். பட் நான் வந்துட்டு ஒன் டே ப்ரியராக வந்துட்டு சாட்டர்டே நைட்டே வந்துட்டு நான் அங்கே வந்து சென்னை ரீச் ஆகிட்டேன். அங்கே வந்து சென்ட்ரல் பக்கத்துலேயே நான் வந்து ரூம் எடுத்து ஸ்டே பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் டே வந்துட்டு சென்னை ஃபுல்லாக வந்துட்டு நம்ம ஃப்ரெண்ட்ஸோட ரூம் வீடுகளாக வந்து போயிட்டு பார்த்துட்டு அதுக்கு அடுத்த நாள் தான் எனக்கு கவுன்சிலிங். ஸோ வந்துட்டு ப்ரியராக போகலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணேன். பட் ஃபேமிலியாக போனதுனால நான் 9:30க்கு தான் அங்கே ரீச் ஆனேன். பட் 9:30ங்கும் போதே வந்து அங்கே ஃபஸ்ட் பேட்ச் கவுன்சிலிங்க்கான டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனில் எல்லோரையும் உட்கார வச்சிட்டாங்க. நான் போயிட்டு அங்கே வெளியே நின்றுருந்த ஃப்ரெண்ட் ஒருத்தர்கிட்ட கேட்டேன், நீங்கள் எந்த பேட்ச்சு, நீங்கள் ஏன் வெயிட் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டேன். நான் வந்துட்டு செகண்ட் பேட்ச் தான் அப்படின்னு சொல்லி சொன்னார். ஏன் வெயிட் பண்ணுறீங்கன்னு கேட்டதுக்கு அவர் ரொம்ப தயக்கமாக நின்றுருந்தார். ஸோ நான் அதுக்கப்புறம் வந்து அவர்கிட்ட கேட்குறது வந்து சரியில்லை, நம்ம எதுவாக இருந்தாலும் டேரெக்டாக கேட்டுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்த போலீஸ்காரங்க இருந்தாங்க. அவர்கிட்ட அந்த போயிட்டு கேட்டேன், இந்த மாதிரி வந்து செகண்ட் பேட்ச் கவுன்சிலிங் உள்ளே அலோவ் பண்ணுவீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்டதுக்கு, ஓகே சார், நீங்கள் போங்க, அந்த சேரில் ரெட் கலர் சேர் போட்டிருக்காங்க பாருங்கள், அங்கே எல்லோரும் வெயிட் பண்ணுறாங்களா, அங்கே வெயிட் பண்ணுங்கள் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஸோ அந்த சேரில் போயிட்டு நான் உட்காந்துருந்தேன். அப்புறம் உட்காந்துட்டு ரொம்ப நேரமாக வந்துட்டு ஒரு 1/2 அன் ஹவர் உட்காந்துருக்கேன். யாருக்கிட்டையும் பேச முடியல. ஸோ யாருமே பேசவே இல்லை. பக்கத்தில் இருந்தவங்க ஃப்ரெண்ட்ஸாக இருந்தவங்க மட்டும் ஒரு 2-3 பேர் பேசிகிட்டு இருந்தாங்க. கொஞ்ச நேரம் வந்து ஃபஸ்ட்டு ஒரு ஸ்டார்டிங் வந்து ஒரு 5 மினிட்ஸ் நர்வஸாக தான் இருந்தது. ஏன்னா ஃபஸ்ட் பேட்ச்சு வெரிஃபை பண்ணுறாங்க, நம்ம செகண்ட் பேட்ச்சு, ஸோ என்ன இருக்கும் அப்படிங்கிற மாதிரி மைண்டில் ஓடிட்டு இருந்துச்சு. அப்போ திடீர்னு வந்து பார்த்திங்க அப்படின்னா, நம்மளோட யூடியூப் சேனலில் பார்த்துட்டு ஃப்ரெண்ட் ஒருத்தர் வந்துட்டு இந்திரன் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்ட்லேருந்து வந்தார். அவர் வந்துட்டு, ப்ரோ நீங்கள் நிலன் தானே அப்படின்னு சொல்லிட்டு, அந்த சேனலில் தானே உங்களை பார்த்துருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பேசினாங்க. அப்புறம் வந்து ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. அப்புறம் அவர் அப்படியே ஃப்ரெண்ட் ஆகிட்டார். அப்புறம் அவர் கூடயே பேசிகிட்டு இருந்துட்டு, அப்புறம் உள்ளே எங்களுக்கு எல்லாமே இருந்துச்சு, ரெஸ்ட் ரூம் ஃபெசிலிட்டிலாம் இருந்துச்சு, கேண்டீன்லாம் இருந்துச்சு. ஸோ ரெஸ்ட் ரூம்லாம் போகிறோன்னா போயிட்டு வந்து வெயிட் பண்ணிகிட்ருந்தோம். அப்புறம் திடீர்னு பார்த்திங்க அப்படின்னா வந்துட்டு செகண்ட் பேட்ச்சில் வெயிட் பண்ணவங்ககிட்டே வந்துட்டு ஒரு 4:30 ரேங்க்கில் இருக்கிற வரைக்கும் வாங்க அப்படிங்கிறத மைக்கில் சொன்னாங்க. அப்புறம் அப்படியே ஆஃப் பண்ணிட்டாங்க. ஸோ எங்களுக்கு சரியாக நம்ம பேசிகிட்டு இருந்தோம்னா இங்கே சரியாக கேட்கல. ஸோ ஃப்ரண்ட்டில் போய் உட்காந்துட்டா ரொம்ப நல்லது அப்படிங்கிற மாதிரி டிசைட் பண்ணிட்டு ஃப்ரண்ட்டில் போய் ரெஸ்ட் ரூம் போயிட்டு ஃப்ரண்ட்டில் போய் உட்காந்தோம். ஃப்ரண்ட்டில் போய் உட்காந்த உடனே ரேங்க் வைஸ் கூப்பிடாம அடுத்து டேபிள் வைஸ் கூப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. டேபிள் நம்பர் 12 வாங்க, டேபிள் நம்பர் 53 வாங்க, டேபிள் நம்பர் 55 வாங்க அப்படிங்கிற மாதிரி கூப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. நான் ஜஸ்ட்டு போய் சீட்டில் உட்காந்தேன். உடனே வந்துட்டு என்னை கூப்பிட்டாங்க, டேபிள் நம்பர் 53 வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டாங்க. நான் போயிட்டு டேபிள் நம்பர் 53ன்னு சொன்னதே நான் வந்துட்டு கரெக்டாக போய் உட்காந்துட்டேன். அந்த டேபிள் நம்பர் அங்கே ஒட்டியிருப்பாங்க. பார்க்கிங்கில் பார்த்தீங்கன்னா 51 to 55 அந்த மாதிரி ரேஞ்சஸ் மாதிரி ஒட்டியிருப்பாங்க. அந்த டேபிள் முன்னாடி வந்து டேபிள்லேயே நம்பர் ஒட்டியிருப்பாங்க. 2 ஸ்டாஃப், ஒரு டேபிளுக்கு 2 ஸ்டாஃப் உட்காந்துருப்பாங்க. ஸோ நான் டேபிள் நம்பர் 53 அப்படிங்கும்போது எனக்கு முன்னாடி வந்து அந்த டேபிள் எல்லோரும் வெரிஃபை பண்ணிட்டாங்க. ஸோ நான் போன உடனே என்னை ஃப்ரண்ட்டில் உட்கார வச்சு, உங்களோட டாக்குமெண்ட்ஸ் கொடுங்க அப்படின்னு சொல்லி ஒருத்தர் கேட்டார். அந்த சார்கிட்ட வந்துட்டு நான் அக்னாலஜ்மெண்ட்டில் என்னென்ன டாக்குமெண்ட்லாம் வந்து டவுன்லோட் பண்ணியிருந்ததை பார்த்தனோ அதே ஆர்டரில் நான் வந்து எல்லா டாக்குமெண்ட்ஸும் அரேஞ்ச் பண்ணி அவர்கிட்ட கொடுத்தேன். நான் மொத்தமாக 7 டாக்குமெண்ட்ஸ் கொடுத்தேன். அதை அவர் வாங்கிட்டு செக் பண்ணிவிட்டு ஒவ்வொன்றா சொல்லிகிட்டு இருந்தார். கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் பார்க்குறாங்க, சீரியல் நம்பர் சொல்கிறாங்க, அப்புறம் வந்து என்ன கேஸ்ட்டுங்கிற சொல்கிறாங்க, நெக்ஸ்ட்டு வந்து எஸ்எஸ்எல்சி பார்க்குறாங்க, அதில் வந்துட்டு நம்ம நேம் பார்க்குறாங்க, நேம் ஸ்பெல்லிங்கோடு பார்த்துட்டு டேட் ஆஃப் பர்த் பார்க்குறாங்க, டேட் ஆஃப் பர்த் பார்த்துட்டு நெக்ஸ்ட்டு வந்து அந்த சர்டிஃபிகேட் நம்பர் பார்க்குறாங்க, அதோட டேட் ஆஃப் ரிசல்ட் பப்ளிகேஷன் பார்க்குறாங்க, அந்த இது பார்க்குறாங்க. இதெல்லாம் செக் பண்ணிவிட்டு அதே மாதிரி 12th போகிறாங்க, டிகிரிக்கு செக் பண்ணாங்க. தென் பிஎஸ்டிஎம் போனாங்க அப்படின்னா எந்த ஸ்கூலு, என்ன ஸ்டாண்டர்ட்லேருந்து என்ன ஸ்டாண்டர்ட் வரைக்கும், என்ன இது எந்த இயர் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற டீட்டெயிலில் வந்து நம்ம ஆன்லைன் அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணப்போ என்ன டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்தோமோ அது பூராமே வந்து அவங்களோட டேப்பில் இருக்குது. ஸோ அதை செக் பண்ணிவிட்டு நம்ம அதை வெரிஃபை பண்ணுறாங்க. வெரிஃபை பண்ணிவிட்டு எல்லாமே செக் பண்ணி முடித்ததுக்கப்புறம் நம்மளுக்கு கொஷின் கேட்டாங்க. இந்த மாதிரி வந்து நீங்கள் ஆல்ரெடி கவர்மெண்ட் ஜாபில் இருக்கீங்களா இல்லையா அப்படின்னு கேட்டாங்க. இல்லைங்க, நான் வந்து ப்ரைவேட்டில் தான் ஒர்க் பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். ஓகே ஓகே அப்படின்னு கேட்டுட்டு தென் நெக்ஸ்ட்டு வந்துட்டு அவர் மேக்ஸிமம் எந்த கொஷினுமே கேட்கல. ஏன் வந்துட்டு ப்ரைவேட்லேருந்து மறுபடியும் இங்கே வந்தீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டார். சார், நான் ப்ரைவேட்லேருந்துட்டப்போ நான் இந்த மாதிரி வந்து நான் பேங்கிங் ட்ரை பண்ணிகிட்டு இருந்தேன்.
அதுக்கப்புறம் எனக்கு வந்து ஏஜ் லிமிட் பக்கம் ஆயிடுச்சு. ஸோ நான் டிஎன்பிஎஸ்சிக்கு ஸ்விட்ச் ஆகிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். ஸோ அவர் நெக்ஸ்ட் வந்துட்டு ஓகே ஓகே அப்படின்னு சொல்லிட்டு சர்டிஃபிகேட்ஸ்லாம் வெரிஃபை பண்ணது திருப்பி ரிட்டர்ன் கொடுத்துட்டாங்க. என்னை வந்துட்டு அதில் சைன் பண்ண சொன்னாங்க. டேப்பில் வந்துட்டு நம்ம ஹேண்டில் ஒரு சிங்கிள் ஃபிங்கர்லேயே சைன் பண்ணுற மாதிரி இருக்கும். அதில் வந்துட்டு சைன் பண்ணி விட்டு சப்மிட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நெக்ஸ்ட்டு வந்துட்டு அவங்க அதை வந்துட்டு சப்மிட் கொடுத்துட்டு அவங்க வெயிட் பண்ண சொல்லிட்டு போயிட்டாங்க. என்னோடய டேபிளில் வந்து 5 மெம்பர்ஸ்க்கு வெரிஃபை பண்ணாங்க. அந்த 5 மெம்பர்ஸுக்கும் சீக்கிரமாகவே முடிச்சிட்டாங்க. ஸோ அவங்க வந்துட்டு அப்படியே கிளம்பிட்டாங்க. இங்கேயே வெயிட் பண்ணுங்கள் சார், உங்களை வந்துட்டு கவுன்சிலிங் ஹாலுக்கு கூப்பிடுவாங்க, எங்கேயும் போயிட வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டு கிளம்பிட்டாங்க. கேன்டீன் வேணால் யூஸ் பண்ணிக்கோங்க, இங்கே ரெஸ்ட் ரூம் இருக்குல்ல யூஸ் பண்ணிக்கோங்க, பட் எங்கேயும் வெளியே போயிடாதீங்க அப்படிங்கிற மாதிரி இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தாங்க. நான் அதே மாதிரி தான் நான் அங்கேயே வெயிட் பண்ணிகிட்ருந்தேன். வெயிட் பண்ணிகிட்டு இருந்தப்போ வந்து பார்த்திங்கன்னா, நம்மளுக்கு பக்கத்து டேபிள் இருந்தவங்க அதே டைமில் வந்து யாரோ வந்து யூடியூப் சேனலில் நம்மளை பார்த்துருக்காங்க. அதே மாதிரி ஒரு ஃப்ரெண்ட் வந்து உங்களை பார்த்துருக்கேன், யூடியூப்பில் பார்த்துருக்கேன் அப்படிங்கிற மாதிரி பேசிவிட்டு ஓகேங்க அப்படின்னு சொல்லிட்டு, அப்புறம் உங்கள் ரேங்க் என்ன நீங்கள் அப்படிங்கிற மாதிரி கேட்டாங்க. அப்புறம் அது எல்லாம் சொல்லிவிட்டு நெக்ஸ்ட்டு வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். அப்போது மறுபடியும் இன்னொருத்தர் ஃப்ரெண்ட் ஒருத்தர் வந்துட்டு நம்ம பக்கத்து டேபிள்லேயே இருந்தார். அவர் வந்துட்டு நாகப்பட்டினத்துலேருந்து வந்திருந்தாங்க. நம்ம ஃப்ரெண்டு, அவர் பேர் தாமஸ்ன்னு சொல்லிட்டு, அவரும் வெயிட் பண்ணிட்டு இருந்தார். அப்புறம் அவர் கூட ரொம்ப நேரமாக பேசிகிட்டு இருந்தோம். அவர் வந்து எனக்கு அப்புறம் 2 ரேங்க் தான். அவர் வந்து ஓவரால் ரேங்க் வந்து 555. நம்மளுக்கு முன்னாடி 2 ரேங்க் தான் பின்னாடி இருந்தார். பட் சேம் மார்க்கில் தான் இருந்தார். டேட் ஆஃப் பர்த் ப்ரிஃபரன்ஸில் நான் வந்து 2 ரேங்க் முன்னாடி இருந்தேன். ஸோ அப்புறம் பேசிகிட்டு இருந்துட்டு அப்புறம் கவுன்சிலிங் ஹாலுக்கு போகிறதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா, ரொம்ப கவுன்சிலிங் வந்து ஃபஸ்ட் டேங்கிறனால வேக்கன்சி அதிகமாக இருக்கும்போது, ஸோ அதை எடுக்கிறது வந்து கொஞ்சம் டிலேவாக தான் இருக்கும். ஸோ அதனால் எங்களுக்கு டிலே ஆகிட்டே போச்சு. லஞ்ச் போயிட்டு வந்துடுங்கன்னு சொல்லிட்டாங்க. ஸோ லஞ்ச் எதுவும் வந்துட்டு நீங்கள் கொண்டு போயிருந்தீங்க அப்படின்னா அங்கே உட்காந்து சாப்பிட்டுக்கலாம். சரி, நான் கொண்டு போகல அப்படிங்கிறனால வந்துட்டு பக்கத்தில் கேண்டீன் இருந்துச்சு. அது ரொம்ப சின்னதாக தான் இருந்துச்சு. ரொம்ப க்ரௌடு, வாங்க முடியல. ஸோ அதான் ஆல்ரெடி சொன்னேன் இல்லைங்களா, அப்புறம் இந்திரன் சொல்லி நம்ம ஃப்ரெண்ட் ஒருத்தர் அவர் வந்திருந்தார். சரி, அவர்கிட்ட வந்துட்டு நான் கொடுத்துட்டு அவர் ஃப்ரண்ட்டில் போயிட்டு வாங்கிட்டு வந்துட்டார். ஈஸியாகவே வாங்கிட்டு வந்துட்டாங்க. அப்புறம் 2 பேரும் சாப்பிட்டு முடிச்சுட்டு மறுபடியும் வந்து வெயிட் பண்ணோம். வெயிட் பண்ணிவிட்டு கவுன்சிலிங்க்கு வந்துட்டு எங்களுக்கு கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்களா ஒரு 3:00 பக்கம் ஆகிடுச்சு. நான் கவுன்சிலிங் ஹாலுக்குள்ளே போகும்போது அவங்க வந்து ஃபஸ்ட்டு 100 வாங்க, ஒரு 120 மெம்பர்ஸ் பக்கம் கூப்பிட்டாங்க. அப்புறம் தென் 50 கூப்பிட்றாங்க. இந்த மாதிரி அவங்களுக்கு கன்வீனியண்ட்டாக இருக்கிற அந்த சீட்ஸ் ஃபில் ஆகிற மாதிரி கூப்பிட்டுருந்தாங்க. சரி, கவுன்சிலிங் ஹாலுக்குள்ளே போனோம். அதுக்கு முன்னாடியே பார்த்திங்கன்னா பார்க்கிங்கில் வந்துட்டு டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் முடிச்சதுக்கப்புறம் நிறைய பேர் வந்து யூடியூப்பில் லைவாகவே வந்து எவ்வளோ வேகன்சி வந்து ஃபில் ஆகிருக்கு, எவ்வளோ அன்ஃபில்டாக இருக்குங்கிறத வந்துட்டு செக் பண்ணிகிட்டே இருந்தாங்க. பட் பார்க்கிங்கில் வந்துட்டு நெட்வொர்க் சரியாக கிடைக்காதனால உங்களுக்கு யூடியூப்பில் லைவில் சரியாக பார்க்க முடியல. பட் நான் வந்துட்டு வேக்கன்சி இருக்கா இல்லைங்கிறதெல்லாம் வந்து கவலைப்படலை. என்னோடய ப்ரிஃபரன்ஸில் நான் என்ன வச்சுருந்தனோ அதே ப்ரிஃபரன்ஸ் ஆர்டர்லேயே நான் வந்துட்டு கேட்டுக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது அப்படிங்கிற மென்டாலிட்டியில் தான் இருந்தேன். ஸோ அப்படியே போயிட்டு கவுன்சிலிங் ஹாலில் கூப்பிட்ட உடனே நாங்கள் 3 பேருமே, இந்திரன், தென் அவர் தாமஸ், நானும் 3 பேருமே போயிட்டு ஒரே சேரில் வந்துட்டு உட்காந்துட்டோம். ஃப்ரெண்ட் பக்கத்தில் உட்காந்துட்டோம். லாஸ்ட்டில் தான் உட்காந்துருந்தோம். ஸோ ஸ்க்ரீன் சரியாக எங்களுக்கு தெரியலை. ஸோ ஒரு 10 நிமிஷம் வந்துட்டு வெளியே வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். சரி, நெக்ஸ்ட்டு வந்துட்டு கவுன்சிலிங் ஹாலில் வந்துட்டு நான் போயிட்டு மறுபடியும் நான் வந்துட்டு இங்கே ரெஸ்ட் ரூம் ஃபெசிலிட்டி இருக்கான்னு கேட்டதுக்கு அங்கேயும் வந்துட்டு ரெஸ்ட் ரூம் ஃபெசிலிட்டி இருக்குது. பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் 2 பேருக்குமே இருக்குது. ஸோ தென் அங்கே ஃபீடிங் ரூமும் இருக்கும். நீங்கள் இன்கேஸ் வந்து நீங்கள் குழந்தையோட போகிறீங்க அப்படின்னா அங்கே ஃபீடிங் ரூமுமே இருக்குது. நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். அங்கே வந்துட்டு போயிட்டு மறுபடியும் வந்து உட்காந்துருந்தோம். அப்புறம் வந்து ரேங்க் வைஸில் வந்து எல்லாத்தையும் வந்து கூப்பிட்டுருந்தாங்க. ஒரு 5 மெம்பர்ஸு 10 மெம்பர்ஸாக கூப்பிட்டு லைனில் நிற்க வச்சுட்டு இருந்தாங்க. சரி, நாங்கள் ஃப்ரண்ட்டில் போய் உட்காரும்போது பார்த்திங்கன்னா எனக்கு 2 ஸ்க்ரீன் வந்து தெரிஞ்சுது. 2 ஸ்க்ரீனில் வந்துட்டு வேக்கன்சிஸ் போயிட்டுருந்துச்சு. ஸோ வேக்கன்சிஸ் போயிட்டுருக்கும்போது அப்போ ஈஸியாக இருந்துச்சு. வேக்கன்சி பார்க்குறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. ரொம்ப பெரிய ஸ்க்ரீன் இல்லைங்களா, அதனால் வேக்கன்சி பார்க்குறது ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. எனக்கான வேக்கன்சி வந்து திருப்பூர் வரும்போது வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸ் 2 பேருமே உங்களுக்கான வேக்கன்ட் வந்திருக்கு பாருங்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. நான் வந்துட்டு நாகப்பட்டினம் வரும்போது அவங்களுக்கு சொல்கிறதும், இவங்களுக்கு திருவள்ளூர் வரும்போது நாங்கள் சொல்கிறதும், இந்த மாதிரி வந்துட்டு வேக்கன்சி மட்டும் செக் பண்ணிகிட்டே இருந்தோம். எல்லாருமே 3 பேருமே செக் பண்ணிகிட்டு இருந்தோம். அது செக் பண்ணி முடிச்சுட்டு நெக்ஸ்ட் லைனில் நிற்க சொன்னாங்க. எங்களோட நம்பர் வரும்போது நாங்கள் போய் லைனில் போய் நின்றுட்டோம். பட்டு அந்த டைமில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஃப்ரெண்ட் ஒருத்தர் வந்தார் இல்லைங்களா, எனக்கு அப்புறம் தாமஸ், அவரும் நாங்களும் அடுத்தடுத்த நம்பரில் நின்றுட்டோம். ஸோ செக் பண்ணிவிட்டு லைனில் நிற்கும்போது வந்துட்டு எனக்கான வேக்கன்சிஸ் வந்து எல்லாமே அன்ஃபில்டாக தான் இருந்துச்சு. எக்ஸப்ட் வந்து திருப்பூர் ரெவென்யூ தவிர எனக்கு வந்து எல்லா வேக்கண்ட்டும் அவைலபிளாக தான் இருந்துச்சு. ஸோ லைனில் போய் நின்றுட்டு லைனில் வந்து லைனாகவே போச்சு, ஒவ்வொருத்தராக போச்சு. தென் உள்ளே போயிட்டு சிஸ்டமில் போயிட்டு நீங்கள் கேட்குறாங்க, உங்களுக்கு என்ன டிபார்ட்மெண்ட் வேணும் அப்படிங்கிற மாதிரி கேட்டாங்க. நான் வந்துட்டு லோக்கல் ஃபண்டு ஆடிட் தான் ஃபஸ்ட்டாக ப்ரிஃபரன்ஸாக வச்சுருந்தேன். ஸோ அது கேட்டேன். உடனே எனக்கு வந்து லோக்கல் ஃபண்ட் ஆடிட் ப்ரிஃபரன்ஸில் கொடுத்துட்டாங்க.
குடுத்துட்டு அதில வந்துட்டு சரி ஓகே போய் நில்லுங்க அப்படின்னு சொல்லி இந்த சைடு மறுபடியும் லைன்ல நிக்க சொல்லுவாங்க. மைக்ல சொல்றதுக்காக நிக்க சொல்லுவாங்க. அப்போ வந்து நான் டிபார்ட்மெண்ட் கோடு வந்து சரியா நோட் பண்ணல. அவங்க ஒ லைன்ல நிக்க சொன்ன உடனே நான் வந்துட்டு ஓரமா நின்னுட்டேன். நின்ன உடனே வந்துட்டு அ டிபார்ட்மெண்ட் கோட் நோட் பண்ணாதனால அங்க இருந்த ஒரு மேம் வந்துட்டு கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க அப்படிங்கிற மாரி சொன்னாங்க. நான் வெயிட் பண்ணிட்டு கொஞ்சம் தள்ளி நின்ற மாரி இருந்துச்சு. ஸோ அந்த இடத்துல வந்துட்டு அந்த கோபாலசுந்தரம்னு சொல்லி ஒரு ஐஏஎஸ் இருப்பார் இல்லைங்களா? அவர் தான் நமக்கு அந்த டிஎன்பிசிலேருந்து எந்த ஒரு அறிவிப்பு வந்தாலும் அவரோட நேம்ல தானே வரும். ஸோ அவர் இருந்தாரு. அவர் வந்துட்டு ஆ "ஏன் இப்படி நிக்கிறீங்க?" அப்படின்னு கேட்டாங்க. "தள்ளி நிக்கிறீங்கன்னு" கேட்டாங்க. இந்த மாரி "சார் நான் டிபார்ட்மெண்ட் கோட் வந்துட்டு நோட் பண்ண மறந்துட்டேன்" அப்படின்னேன். உடனே வந்துட்டு "நீங்க முன்னாடி போங்க. நான் அதெல்லாம் அங்க போய் பார்த்துக்கலாம்" அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடி சொன்னாரு. முன்னாடி போயிட்டு அந்த ஸ்க்ரீன் கிட்ட போகும்போது வந்துட்டு டிபார்ட்மெண்ட் கோடு செக் பண்ணி சொல்லுங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில கேட்டாங்க. அவர் வந்துட்டு என்னோட டிபார்ட்மெண்ட் கோடு செக் பண்ணி சொன்னாங்க. நான் போயிட்டு மைக்ல வந்துட்டு ஃபர்ஸ்ட்டு வந்துட்டு நான் வந்துட்டு ஓவரால் ரேங்க் சொல்லிட்டு, தென் என்னோட பேர் சொல்லிட்டு, ஆ லோக்கல் ஃபண்ட் போஸ்ட் இது டிபார்ட்மெண்ட் கோடு வந்து 42 லோக்கல் ஃபண்ட் ஆடிட் டிபார்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு, நான் மைக்ல சொல்லிட்டு வந்துட்டேன். இல்ல இப்ப நீங்க வந்து வேற டிபார்ட்மெண்ட் அப்படின்னா, அந்த டிபார்ட்மெண்ட் கோடு சொல்லிட்டு ஓவரால் ரேங்க், தென் நேம், ஆம் என்ன டிபார்ட்மெண்ட் கோடோ அத சொல்லிட்டு, நீங்க ரூரல் எடுக்குறீங்க அப்படின்னா, டிஸ்ட்ரிக்ட் டிபார்ட்மெண்ட் அப்படின்னா, எந்த டிஸ்ட்ரிக்ட் எடுத்திருக்கீங்களோ அத சொல்லணும். விஏஓ எடுத்தாலும் சரி, இன்கேஸ் அந்த மாரி டிஸ்ட்ரிக்ட் டிபார்ட்மெண்ட் எது எடுத்தாலும் நீங்க அந்த டிஸ்ட்ரிக்ட்டோட பேர் சொல்லணும். என்ன டிபார்ட்மெண்ட்ங்கிறது மென்ஷன் பண்ணணும். மென்ஷன் பண்ணிட்டு மைக்ல இன்கேஸ் நாட் வில்லிங்னா கூட நீங்க உங்க ரேங்க் அண்ட் தென் யுவர் நேம் வந்து சொல்லிட்டு, அப்புறம் வந்து நாட் வில்லிங் அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு வரணும். அது சொன்னீங்கன்னா, வெளிய இருக்கிறவங்களுக்கு ஓகே இந்த வேக்கன்ட் வந்து காலி ஆயிடுச்சு அப்படிங்கிறது அவங்களுக்கு ஒரு இது தெரியும். தென் சொல்லிட்டு வெளிய வர்றீங்க அப்படின்னா, வெளிய வந்த உடனே வந்துட்டு உங்களுக்கு ஒரு ஒரு டிக்ளரேஷன் ஃபார்ம் மாரி ஒண்ணு குடுப்பாங்க. அத அத வந்து நீங்க வந்துட்டு கேப்பிட்டல் லெட்டர்ல உங்கள நேம் எழுதிட்டு, மேல வந்து சைன் பண்ணி வித் டேட் போடணும். டேட் போட்டு நீங்க முன்னாடி ஒரு 4 பேர் இருப்பாங்க. அதில ஒருத்தர் நின்னுட்டு இருப்பாங்க. அவங்க வந்து உங்க ஃபார்ம் கலெக்ட் பண்ணிக்குவாங்க. அவங்ககிட்ட குடுத்துட்டீங்க அப்படின்னா, அவங்க வாங்கி வச்சுட்டு, அடுத்த செகண்ட்ல வந்துட்டு உங்களோட இந்த அப்பாயின்ட்மென்ட் லெட்டர் தருவாங்க. அதில வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா, அவங்க அண்டர் செக்ரட்டரி சியாமளான்னு போட்டு சைன் பண்ணி, உங்க என்ன டிபார்ட்மெண்ட், என்ன டேட்டு அப்படிங்கிறது ஆல்ரெடி எல்லாமே மென்ஷன் பண்ணியிருக்கோம். உங்களோட அட்ரஸோட மென்ஷன் பண்ணியிருக்கோம். அத வாங்குன உடனே நான் வந்துட்டு வெளிய வரல. ஸோ சார் இதோட முடிஞ்சுச்சா? இல்ல இது மறுபடியும் இருக்கா? அப்படிங்கிற மாரி கேட்டேன். இதோட கம்ப்ளீட் ஆயிருச்சு. பட் உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாமே கரெக்ட்டா இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. கீழ இருக்கிற உங்களோட அட்ரஸ் வந்து தப்பா இருக்கா? இல்ல கரெக்ட்டா தான் இருக்கா? அப்படின்னு சொல்லி வெரிஃபை பண்ணிக்கோங்க. உங்களோட அட்ரஸ் இன்கேஸ் ராங்கா இருந்துச்சுன்னா, நீங்க இங்கேயே குடுத்து நீங்க மாத்திக்கலாம். அப்படிங்கிற மாரி சொன்னாங்க. என்னோட அட்ரஸ் எல்லாமே கரெக்ட்டா இருந்துச்சு. ஸோ நான் அத வெரிஃபை பண்ணிட்டு, சார் கரெக்ட்டா இருக்குன்னு சொன்னதே, ஓகே நீங்க போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. தென் என் பின்னாடி வந்த ஒரு தாமஸ் வந்து அவரும் வந்து வேக்கன்ட் எடுத்துட்டு வந்தாரு. ஸோ அடுத்தடுத்து வாங்கிட்டு நாங்க வெளிய வந்துட்டோம். வெளிய வந்து பார்த்தா ஆல்ரெடி க்ரவுடா தான் இருந்தாங்க. டிஎன்பிசி முன்னாடி அந்த வால் முன்னாடி ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு பயங்கர க்ரவுடா இருந்தாங்க. ஒரு சைடு பார்த்தீங்கன்னா, ஆகாஷ் சார் நின்னுட்டுருந்தாரு. அவர சுத்தியும் ரொம்ப க்ரவுடு. தென் வந்து இந்த சைடு எல்லாமே ஃபேமிலிஸ் எல்லாம் நின்னுட்டு லைனா ஃபோட்டோ எடுத்துட்டு இருந்தாங்க. ஸோ நாங்களும் வெளிய வந்தோம். வெளிய வந்துட்டு எல்லா ஃபோட்டோ எடுத்தோம். தென் ஒவ்வொரு அகாடமியா வந்துட்டு எல்லாரும் வெரிஃபை பண்ணிட்டு இருந்தாங்க. அவங்களோட ஸ்டூடண்ட்ஸ் எல்லாம் கூப்பிட்டு அவங்கள வந்துட்டு ரொம்ப கௌரவிச்சுட்டு இருந்தாங்க. இந்த சைடு நாங்களும் ஃபோட்டோ எடுத்தோம். தென் சுரேஷ்லேருந்து வந்தாங்க. சுரேஷ்லேருந்து வந்துட்டு ஒரு மொமெண்டோ மாரி குடுத்துட்டு எங்களையும் ஃபோட்டோ எடுத்துக்கிட்டாங்க. ஃபோட்டோ எடுத்துட்டு கிளம்பிட்டாங்க. ஃபோட்டோஸ் வந்து உங்களுக்கு சென்ட் பண்ணுறோம் அப்படிங்கிற மாரி சொன்னாங்க. ஸோ ஆல்ரெடி எனக்கு வந்து நான் டிபார்ட்மெண்ட் எடுத்துட்டு வெளிய வரும்போதே கிட்டத்தட்ட எனக்கு 4:15 பக்கம் ஆயிடுச்சு. இந்த ஃபோட்டோஸ்லாம் எடுத்து முடிக்கிறதுக்கு எனக்கு 4:15 ஆயிடுச்சு. ஸோ நான் எடுத்தது ஸ்டேட் டிபார்ட்மெண்ட் அப்படிங்கிறதுனால நான் நெக்ஸ்ட்டு போயிட்டு ஹெட் ஆஃபீஸில போயிட்டு நான் வில்லிங் லெட்டர் குடுத்து நம்ம நேட்டிவ்ல போடுறதுக்காக குடுக்கணும் இல்லைங்களா? ஸோ அதுக்கு டைம் ஆயிடும் அப்படிங்கிறனால நான் வந்துட்டு கிளம்பிட்டேன். எனக்கு வந்து ஹெட் ஆஃபீஸ் வந்து நந்தனம் இருக்கு இல்லைங்களா? மவுண்ட் ரோட்ல அங்க போகணும். ஸோ அங்கேருந்து நேரா வந்து ட்ரெயின் புடிச்சு நான் சைதாப்பேட் போயிட்டு, அங்கேருந்து ஒரு ஆட்டோ புடிச்சு நாங்க நேரா நந்தனம் போயிட்டோம். நந்தனம் போம்போது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா, ஹெட் ஆஃபீஸ் போம்போது ஒரு 5:15 ஆயிடுச்சு. ஸோ அவங்க ஒரு 5:30, 5:40க்கெல்லாம் கிளம்பிடுவாங்க. ஸோ அதனால வந்துட்டு நாங்க லெட்டர் குடுக்குறதுக்காக நான் வந்து ஆல்ரெடி சீனியர் இங்க ஒர்க் பண்ணாங்க. ஸ்டாஃப வந்து நான் கேட்டிருந்தேன். அவங்க வந்து எனக்கு அவங்க வந்து என்ன சொன்னாங்கன்னா, 4த் ஃப்ளோர் அண்ட் 6த் ஃப்ளோர் 2 பக்கம் வந்துட்டு லெட்டர் குடுத்துட்டு போங்க. ஸோ உங்களுக்கு நேட்டிவ் கிடைக்கிறதுக்கு 2 பேர்ட்ட குடுத்தீங்கன்னா, அது டைரக்டர் அண்ட் ஸ்பெஷல் டைரக்டர் 2 பேருக்கும் குடுக்க சொன்னாங்க. ஸோ அந்த 2 லெட்டர் எழுதி குடுக்குறக்குள்ளேயே எனக்கு ரொம்ப டைம் ஆயிடுச்சு. ஸோ ஒரு 5:40 பக்கம் ஆயிடுச்சு. அத எழுதி சப்மிட் பண்ணிட்டேன். சப்மிட் பண்ணிட்டு தென் நெக்ஸ்ட் வந்து நாங்க ரூம் கிளம்பி வந்துட்டு, ரூம் வெக்கேட் பண்ணிட்டு தென் ட்ரெயின் புடிச்சு நாங்க ஊருக்கு வந்துட்டோம். ரொம்பவே ஈஸியா தான் இருக்கும். டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் வந்து ரொம்ப பயப்பட வேண்டாம். நீங்க அப்ளிகேஷன்ல என்ன குடுத்துருக்கீங்களோ அதுதான் கேட்குறாங்க. தென் ஜெராக்ஸ் காப்பி, தென் ஃபோட்டோ இந்த மாரி எதுவும் கேட்க மாட்டாங்க. மெமோல வந்துட்டு கியூஆர் கோட் இல்ல அப்படிங்கிறதெல்லாம் ஃபீல் பண்ண வேண்டிய அவசியம் இல்ல.
அதெல்லாம் ஈஸியாகவே இருக்கும். டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனில் வந்து சம் ஒவ்வொரு டேபிள் பொறுத்தும் ஒரு சில பேர் ஒரு சில ஸ்டாஃப்ஸ் வந்து ரொம்ப பேச மாட்டாங்க, வெரிஃபை மட்டும் பண்ணுவாங்க. ஒரு சில ஸ்டாஃப்ஸ் வந்து நீங்கள் என்ன உங்கள் பேர் என்ன, உங்கள் அப்பா நேம் சொல்லுங்கள், நீங்கள் எந்த ஸ்கூலில் படிச்சீங்க அப்படின்னு கேட்பாங்க. அந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன கொஷின்ஸ் கேட்பாங்க. நீங்கள் கரெக்டாக தான் சொல்கிறீங்களா அப்படிங்கிறத வெரிஃபை பண்ணுவாங்க. மற்றபடி வந்து ரொம்பலாம் காம்ப்ளிகேட் பண்ண மாட்டாங்க. அப்படியே உங்கள்கிட்ட டாக்குமெண்ட்ஸ் எதுவும் இல்லை, நீங்கள் கொடுக்கல அப்படின்னா கூட உங்களோட இதை வந்துட்டு ரிஜெக்ட் பண்ணலாம் மாட்டாங்க. உங்களுக்கு டைம் கொடுப்பாங்க, நீங்கள் திருப்பியும் வாங்கி அதை சப்மிட் பண்ணிக்கலாம். அதனால் எந்த ப்ராப்ளமும் கிடையாது. ஸோ ரொம்ப பயப்பட வேண்டாங்க. ஆல்ரெடி டாக்குமெண்ட்ஸ் என்னென்ன கொண்டு போகணும் அப்படிங்கிறத பற்றி ஒரு வீடியோ சொல்லியிருப்பேன். அந்த வீடியோவில் சொன்னது மாதிரி ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுக்கு மறுபடியும் எதாவது டவுட் இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். கண்டிப்பாக வந்துட்டு நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். என்னோடய கவுன்சிலிங் எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு எதாவது யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா பாருங்கள். அதில் வந்துட்டு ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தாலும் சொல்லுங்கள். அது சம்மந்தமாக வந்துட்டு நான் உங்களுக்கு கிளாரிஃபை பண்ணிடுறேன். தேங்க்யூ.